வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, இந்த பூமி, இந்த மனித இனம் ஆண் பெண்ணுக்கு மட்டும்தான் சொந்தமா? கிடையாதுங்க. இந்த மனித இனத்துல திருநங்கை அப்படின்னு ஒரு இனம் இருக்கிறாங்க. அந்த இனத்தை இந்த மனித இனம் ரொம்ப, அதாவது புறந்தள்ளி வச்சிருக்குது, ஒதுக்கி வச்சிருக்குது. அவங்களோட சுதந்திரத்துல நம்ம ரொம்ப குறுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப பின்னுக்கு தள்ளி வச்சிருக்கிறோம். இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும். அதுக்கு முடிந்தவரை இந்த மனித இனம் அவங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும். அரசு இப்ப அவங்கள ஒரு என்கரேஜ் பண்றாங்க. ஆனா இந்த சமுதாயம் அந்த தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குதானா கேள்விக்குறிதான். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கிட போறோம். ஒரு உண்மை சம்பவத்தை தான் பேச போறோம். அதாவது திருநங்கை அப்படின்னாலே பிச்சை எடுப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பணத்தை பிடுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டம் இப்போ இருக்குதுங்க. அப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அவங்கள இந்த மாதிரி உருவாக்கி வச்சதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு ஒரு பெரும் கேள்வி தான் அந்த இடத்துல முன்னாடி விழுகும். அந்த சமுதாயம் தாங்க அதுக்கு காரணம். இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் தான் அதுக்கு காரணம். உழைத்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம அவங்கள சொல்லலாம். அப்போ உழைச்சி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை யார் கொடுக்கணும்? நம்ம தானே கொடுக்கணும். இந்த சமுதாயம் தானே கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்க தவறி இருக்கோமே. அவங்கள மேலும் மேலும் கொட்டி கொட்டி அவங்கள அவமானப்படுத்தி நாம தானே அவங்கள அந்த இழிநிலைக்கு தள்ளி விட்டுருக்குறோம். பிச்சை எடுக்க வச்சிருக்கிறோம், பாலியல் தொழிலில் தள்ளி விட்டுருக்குறோம். அதுக்கு முழு பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கு. அவங்களும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மறந்துட்டோம். சரி, இந்த உண்மை சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்க. அந்த திருநங்கையோட பேர் மித்ரா. அதாவது ஆணுன்னு சொல்ல மாட்டேன், பெண்ணுன்னு சொல்ல மாட்டேன், திருநங்கைன்னு அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாத்ரூமுக்கு போனால் ஆண் பெண் இருக்கு, திருநங்கைன்னு ஒன்று வைங்கங்க. அவங்க எங்கிட்டு போகன்னு யோசிக்கிறாங்க. இங்கிட்டு போனாலும் குற்றம் சொல்லுவீங்க, அங்கிட்டு போனாலும் குற்றம் சொல்லுவீங்க. ஆகையால் இந்த சமுதாயத்தில் முதல் மாற்றம் கழிவறையிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு பஸ் நிலையத்திலையும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் எப்படி ஊனமுற்றோருக்குன்னு ஒன்று வச்சுருக்கோமோ அதே மாதிரி திருநங்கைக்குன்னு ஒரு பாத்ரூம் வைங்க. அவங்க சுதந்திரமாக போகட்டும், எந்த யோசனையும் அவங்களுக்கு வரக்கூடாது. அது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்க. அதுதான் முதல் மாற்றமாக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரேன். வேலூர் மாவட்டத்தில் மித்ராங்கிற ஒரு திருநங்கை. இந்த திருநங்கை ஒரு ஏழை, வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு தாய், ஆட்டோ ஓட்டுநர் தந்தைக்கு பிறக்கிறாங்க ஒரு குழந்தையா. பிறந்து வளர்ந்து வரும்போது ஒரு கட்டத்தில் உணர்றாங்க நம்ம ஒரு திருநங்கை அப்படிங்கிறத. அப்போ இதை யாருக்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு ஒரு குழப்பம் அந்த குழந்தைக்கு ஏற்படுது. அப்போ அந்த குழந்தை தேர்ந்தெடுத்தது தன்னோட தாயை. தன்னோட தாய்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, எனக்கு உடலில் சில மாற்றங்கள் தெரியுது, நான் திருநங்கையாக இருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சி ஆனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவு கிடச்சி அந்த அம்மாவா இல்லை, இந்த திருநங்கைக்கு ஒரு தோழியாகவே மாறுறாங்க. நீ வாழ்க்கை மாதிரி போயிடக்கூடாது, உனக்கு அம்மா இருக்கிறேன், சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க. அப்படி தன்னம்பிக்கையை கொடுத்து, அதாவது இந்த பாலியல் ரீதியாக நீ போயிடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது கல்வி மட்டும்தான் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுக்குறாங்க. கொடுத்து நீ படி அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த திருநங்கை ரொம்ப சிரமப்பட்டு தன் தாயோட ஆதரவோட படிக்கிறாங்க. பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் வேற என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறப்ப இந்த சமுதாயத்துக்கு நம்ம உதவணும், இந்த சமுதாய மக்களுக்கு அப்படின்னு தன்னோட மனசுல ஒரு எண்ணம் உருவாகி அவங்க நர்சிங்கை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நர்சிங் படிப்புக்கு போனால் எந்த ஒரு கல்லூரியிலையும் இடம் கிடைக்க மாட்டேங்குது, வெளியே தள்ளுறாங்க. அப்போ இந்த திருநங்கை தேர்ந்தெடுத்தது நீதிமன்றத்தை. நீதிமன்றத்தில் போய் வழக்க
ஃபைல் பண்ணி, அங்க அந்த நீதிமன்றம் மூலமா அரசு மருத்துவக் கல்லூரியில நர்சிங் படிப்புக்கு சீட்டு கிடைக்குது. அப்ப டிப்ளமோ நர்சிங் எடுத்து நம்ம மித்ரா படிச்சு வெளிய வந்துட்டாங்க. சரி படிச்சு முடிச்சுட்டோம். பட்டயம் கையில கிடைச்சிருச்சு. இனி வேலை. நாம வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தையும் வளர்ச்சிக்கு கொண்டு போகணும். அதே மாரி இந்த சமுதாயத்துல நெறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னோட சர்டிஃபிகேட்ட கையில வாங்குறாங்க. வாங்கிட்டு போனா பெரிய ஏமாற்றம். எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்காததுக்கு காரணம் சுட்டி காட்டுறாங்க. நான் ஒரு திருநங்கைங்கிறத. அப்படிங்கிறத கண்ணீர் விட்டு அழுகுறாங்கங்க இவங்க. அப்ப நான் சொன்ன இந்த சமுதாயங்கிறது அதுக்காக தான் சொன்னேன். சமுதாயம் யாரு? யாரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கா? அந்த சமுதாயத்துல ஒரு நபர் தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. யாருக்கு தேவைப்படுது வைத்தியம்? அந்த சமுதாயத்துல ஒருவருக்கு தான் தேவைப்படுது. அப்ப இவங்கள வந்து ஒதுக்குறாங்க. இந்த ஒதுக்குறதால இந்த பெண் வந்து என்ன மன்னிக்கணும். இந்த திருநங்கை வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் இதுக்கு பிச்சை எடுக்கவே போயிருக்கலாம் போல. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் என்னைய வேதனைப்படுத்துறாங்க. வேலை குடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு ரொம்ப குமுறுறாங்க. இப்ப இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த வேலை கிடைக்காம போறதுக்கு காரணம் ஒரு ஒரு தெளிவு இல்ல இந்த சமுதாயத்துக்கு. ஆண், பெண், திருநங்கை அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குங்கிறதே நம்ம ஏத்துக்கிட மாட்டோம். அவங்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடுங்கிறத அரசு கொண்டு வரணும். அந்த இடஒதுக்கீட குடுத்து இவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறத உறுதி செய்யணும். அப்ப இந்த திருநங்கையோட மனசுல என்ன இருந்திருக்குன்னா, நம்ம தமிழ் சான்றோர்கள் சொன்னாங்கல்ல, "பிச்சை புகினும் கற்கை நன்றே" அப்படிங்கிறத இவங்க உவமையா சொல்றாங்க. இதுக்கு நான் பிச்சை எடுக்கவே போயிருக்கலாம் போல தெரியுது, இப்படி போராடுறதுக்கு அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நிலைமைக்கு அரசு பள்ளியில படிச்ச இவங்களுக்கு தேர்வு கூட வைக்க வேண்டாம் அரசாங்கம். இவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல இவங்கள அரசு மருத்துவ மனைகள்லயே இவங்களுக்கு வேலை குடுக்கணும். படிச்ச கல்விக்கு தக்கன குடுங்க. இவங்க கல்வி தேர்ந்தெடுத்து படிச்சு வர்றதே பெரிய விஷயம். ஆனா படிச்சு வந்தவங்களுக்கு வேலை இல்லன்னு நம்ம சக மனிதர்கள் மாதிரி இவங்கள வேலை இல்லாத ஒரு பட்டியல்ல கொண்டு வரக்கூடாது. முதல்ல இவங்களுக்கு வேலை குடுத்து இவங்கள சமுதாயத்துல முன்னணிக்கு கொண்டு வரணும். அப்படின்னு நம்ம கலியுக சேனல் மூலமா இத வந்து கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு சுவையான விஷயம் என்னன்னா, இந்த திருநங்கை படிக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையா, உதவியா இருந்திருப்பாங்கல்ல, அது யாருங்கிறத கேட்டோம். அப்ப அவங்க சொன்ன ஒரு சுவையான செய்தி, அதாவது ஒரு திருநங்கை பாட்டி ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க, இந்த திருநங்கை படிக்கிறதுக்கு. அதே மாரி ஒரு திருநங்கை அம்மா வேற உதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 முக்கியமான நபர்கள். அதாவது நம்ம முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நீங்க YouTubeல அடிச்சீங்கன்னா வந்துரும். அந்த 2 நபர்களும் இவங்களுக்கு பெரிய உதவி பண்ணி தன்னம்பிக்கைய குடுத்துருக்காங்கங்க. இதுதாங்க கல்வியால கிடைச்ச முன்னேற்றம்னு சொல்றது. கல்வி எனக்கு கிடைக்கல. இந்த மித்ராக்காவது கிடைக்கட்டும்னு 2 திருநங்கை உதவி பண்ணியிருக்காங்க. நான் கல்வியில போ க படிச்சு நான் போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு வேலைக்கும் வந்துட்டேன்னு அந்த 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர் உதவி பண்ணாங்க பாருங்க. அதுதாங்க சமுதாய முன்னேற்றம்னு சொல்றது. அதனால இந்த மித்ராக்கும் அரசு கல்லூரியில, அரசு மருத்துவமனையில பணி குடுக்கணும். நர்சிங் பணி குடுத்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த அரசு உதவி செய்யணும். ஆனா அவங்களோட கடைசி வேண்டுகோள் என்னன்னா, எனக்கு தனியார் மருத்துவமனையிலயாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணி குடுங்க. நான் என் குடும்பத்த காப்பாத்தணும். நான் தான் என் வீட்டுக்கு முதல் நபர். எனக்கு அப்புறம் ஒரு தங்கை இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் கரை சேர்க்கணும்னா எனக்கு வேலை வேணுங்கிறது தான். ஆகையால இந்த சமுதாய முன்னேற்றத்துல திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனி இடம் குடுங்க. ஆண், பெண், திருநங்கை இப்படிங்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கணும். இதுதான் நம்மளோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.